வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர்பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது ஆருத்ரா தர்சனம், அதாவது மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வடமொழி சொல் தான் ஆருத்ரா. அதனால் ஆருத்ரா தர்சனம் என்று அழைக்கப்படுகிறது. இது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தான் விசேஷம். மற்ற கோவில்களே நடக்குது, நடராஜமூர்த்தி இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் நடக்குது. என்றாலும் இது சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசனம் பார்த்தால் முக்தி. சிதம்பரத்தில் தரிசனம் செய்தாலே முக்தி. மற்ற இடங்கள்லாம் திருவண்ணாமலை நினைக்க வீடு தருவது முக்தி. இதே மாதிரி இங்கே தரிசனம் முக்தி. சரி, தரிசனம் அவர் எப்பவும் டெய்லி தரிசனம் இருக்க தான் செய்யுது. ஏராளமான கூட்டங்கள் வருது. என்னாலும் அதுக்கான சில ஸ்பெஷல் நாள்கள் இருக்குது. அந்த ஸ்பெஷல் நாள்களில் அது அபிஷேகங்கள் செய்வாங்க. மொத்தத்தில் முக்கியமாட்டு 6 நாட்கள் அபிஷேகத்துக்கு மிகவும் முக்கியம். அதில் முக்கியமான நம்பர் 1 இருக்கக்கூடியது இந்த திருவாதிரை. அதனால் அபிஷேகம். இதை என்னாச்சுன்னா, தரிசனம் சிதம்பரத்தில் நான் பார்த்துருக்கேன். அதாவது விடிகாலம் 4 மணிக்கு கோவிலுக்கு உள்ளே வச்சு செய்தால் அது கூட்டம் பத்தாது, நிற்க இடம் இல்லை. அதனால் கோவிலுக்கு வெளியே அந்த நடனங்கள் அரங்கேற்றம் அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அதனால் அதில் 3 பக்கங்களும் நீளமாக ஏராளமான மக்கள் நின்று பார்க்க முடியும். அங்கே நின்று தரிசனம் செய்வார்கள். விடிய காலம் 4 மணி 3 மணி 4 மணிக்கு தொடங்கிடுவாங்க. அதுதான் ஆருத்ரா தரிசனத்துக்கு விசேஷம். அனைவரும் வீட்டில் இருந்தபடியே ஒளிபரப்பிலும் பார்த்து அதில் வீட்டிலையும் பூஜைகள் செய்து சேந்தனார் களி உணவாக ஏற்றுக்கொண்ட நாள் சிவபெருமான். அதனால் அந்த நாள் இது களி படைப்பார்கள். மேலும் பதஞ்சலி வியாக்கிரபாதர் இன்றைக்கு உள்ள தினத்தில்தான் இந்த தரிசனம் பெற்றார்கள் என்பதையும் இதில் நினைவில் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.